நம்ம தளபதி வர்ற 13ஆம் தேதியிலேருந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. முதல் கட்டமாக திருச்சிக்கு வராரு 13ஆம் தேதி. 13ஆம் தேதி வந்து திருச்சியே திணறுன்னு தான் சொல்லணும். தளபதியை பார்க்க வந்து மக்கள் கூட்டம் வந்து வெள்ளம் போல் வருவாங்க. யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. மக்கள் வந்து வெள்ளம் போல் தன் எழுச்சியாக வருவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறாங்க ஆளுங்கட்சி சார்பாக. இங்கே நிற்கணும், அங்கே நிற்கக்கூடாது, அங்கே பேசணும், இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறாங்க. எத்தனை தலைவர்களுக்கு இதை போல் திருச்சி வரக்குள்ள கட்டுப்பாடுகள் விதிச்சாங்கன்னு தெரியல. தளபதிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கட்டுப்பாடு விதிக்கிறாங்கன்னு தெரியல. இருக்கட்டும், சந்தோஷம். தளபதி சொல்கிற மாதிரி பயன்றது இருக்குது நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து. அதே போல் வந்து எப்போதும் போல் நம்மளை பிடிக்காதவங்க எதுக்குறவங்கெல்லாம் 13ஆம் தேதி வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே நீராகாரம், சோற்று கத்தாழை, அப்புறம் அந்த டைஜின் டானிக் இதெல்லாம் குடிங்க. ஏன்னா உங்களுக்கு வயிறு எரியும் 13ஆம் தேதி.